துன்மார்க்கனுடைய அவனுடையதான செல்வாக்கை குறித்தோ, துன்மார்க்கனுடையதான செல்வத்தை குறித்தோ, துன்மார்க்கனுடையதான வளர்ச்சியை பார்த்தோ நீங்கள் பொறாமப்படாதீங்க. ஆகா, இப்படி தான் முன்னேற முடியுமோன்னு சொல்லி அவன் வழிகளை ஒன்று தெரிந்து கொள்ளவும் செய்யாதீங்க. அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், போற்றி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், கற்றதும் பெற்றதும். 3ஆம் அதிகாரத்தில் பல சத்தியங்கள் அங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரம் அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு அதிகாரங்கிறத பார்க்குறோம். ஞானத்தை குறித்து ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். அதாவது ஒரு 5 அறிவுரைகள், 5 புத்திமதிகளை சொல்கிறாரு. அதற்கு கிடைக்கிறதான 5 வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை சொல்கிறார். அதாவது போதகத்தை மறக்காமலும் கட்டளைகளின்படி நடந்தால் உனக்கு நீடித்த ஆயுளும் தீர்க்க ஆயுசும் சமாதானமும் பெருகும். அது மாதிரி 3வது வசனம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும், தேவனுடையதான கிருபையையும் நம்பி இருக்கணும். அது ஜெபத்தை முக்கியப்படுத்துது. சத்தியத்தையும் கடைபிடிக்கணும். அது வேத வாசிப்பையும் வேதத்தின்படி நடப்பதையும் முக்கியப்படுத்துது. கிருபை நம்முடையதான தேவனுடையதான ஜெபம் பண்ணுவதிலையும் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வதிலையும் இருக்குது. சத்தியம் வேத வசனத்தை வாசிக்கணும், அப்படி நடக்கணும். இது நம்ம கரெக்டாக இருந்து அதை நம்ம கழுத்தில், அதான் முக்கியமான ஒரு அழகான ஒரு அணிகலமாக இருதயமாய் பலகைகளை எழுதி வச்சுக்கிட்டோன்னா, இந்த கிருபையும் சத்தியத்தின்படி நம்ம நடந்தால் தேவனுடைய பார்வையும் மனுஷனுடைய பார்வையும் தயையும் புத்தியும் பெறுவோமா. அது மாதிரி 3வது, சுய புத்தியின் மேலே சாயாமல் கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையாக இருந்து எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறவர்களாக இருந்தால், ஆமாம், அப்புறம் கர்த்தர் எல்லா நேரங்களிலும் நாம் அவரை நினைத்து கொண்டால் பாதையை செவ்வைப்படுத்துவாராம். அதுக்கப்புறம் 4வது 7-8 வசனங்களில், நம்மளை ஞானின்னு நினைக்காதீங்க, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 2 பேர்ட்டு 3 பேர்ட்டு கேட்டு ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும். அது நம்முடைய சரீரத்துக்கு நல்லது. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நம்ம ஞானின்னு, ரொம்ப பெரிய ஞானின்னு நினச்சிக்கிட்டு காரியத்தை நீங்களே முடிவெடுத்து செஞ்சிடாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயந்து ஆமென் ஸ்தோத்திரம், தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். ஆமாம், நம்ம ஒருத்தர் இல்லாட்ட ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு காரியத்தை செய்யுங்க. ஆரோக்கியமும் ஆமாம் ஆசீர்வாதமும் இருக்கும்.
அடுத்து 9வது நம்ம செய்ய வேண்டியது, உன் பொருளாலும் உன் எல்லா விலையும் முதல் பண்ணாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இது காணிக்கை கொடுக்கறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம செய்தால், கர்த்தருக்கு கொடுப்பதில் முன்னணியில் நின்றால் நம்முடைய களஞ்சிகள் பூர்ணமாய் நிரம்புமா, ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடுமா. இது ஒரு ஆசீர்வாதமான 5 புத்திமதிகளும் 5 ஆசீர்வாதங்களும் அப்படின்னு நாம் இங்கே அழகாக பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பின்பு 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் மட்டுமல்ல, நாம் வழி தவறும்போது அவர் நம்மை சிட்சிக்கிற தேவன், நம்மை கடிந்து கொள்கிற தேவன். நமக்கு எப்போவுமே ஆசீர்வாதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடிந்து கொள்வது நமக்கு ரொம்ப பிடிக்காத ஒன்று. நமக்கு ஒருத்தர் நமக்கு புத்திமதி சொல்கிறது கூட நம்ம செய்யலாம் செய்யாமல் விட்டுறலாங்கிறது. ஆனால் நம்ம செய்யாமல் புத்திமதி சொல்லி செய்யாமல் போகும்போது ஏன் செய்யவில்லைன்னு கேட்குறத விரும்புறதில்லை. ஆனால் அந்த சிட்சையை அற்பமாக எண்ணாத, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போக வருத்தப்படாத, தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவனை சிட்சிக்கிறார். அதனால் சிட்சையை ஒருத்தர் கடிந்து கொள்வதில் எப்பவும் பாராட்டணுமே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எப்பவும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை பாராட்டணும், என்ன செஞ்சாலும் நம்மளை நம்ம ஒன்று என்னென்னே கேட்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அதை சகிச்சுக்கணும், அப்படி தான் பிள்ளைகள் விரும்புகிறாங்க. ஆனால் தவறு செய்யப்படும் போது நாம் சிட்சிக்கப்படுவது அவசியம். அவங்க சிட்சிப்பாங்க, சிட்சிக்கிறது அவங்களுடைய கடமை. அப்படி அவங்க சிட்சிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா, நாம் அதை அலட்சியமாகவும் நினைக்கக்கூடாது, அதே சமயம் அதுக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டு ரொம்ப வேதனையும் படக்கூடாது. சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணணும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். 13ஆம் வசனத்திலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஞானம், அதாவது ஞானத்தினுடைய விலை. ஞானம் எவ்வளோ அவசியம். ஞானங்கிறது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக இருக்கிறார் அப்படின்னு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது ஞானத்தை, அறிவை சம்பாதிக்கணும். நம்ம நிறைய கேட்கணும், நிறைய நம்ம படிக்கணும், நிறைய நல்ல பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை நாம் கேட்கணும். ஏன்னா அது ஒரு வெள்ளியை பார்க்கிலும் அது அதிகமானதான். அதாவது பசுமொன்னை பார்க்கலும் உத்தமமானதான். வெள்ளியை சம்பாதிக்கிறதுலையும் பணத்தை சம்பாதிக்கிற பொண்ணை சம்பாதிக்கிறத விட, முத்துக்களை விட அது ரொம்ப முக்கியமானதான். ஏன்னா ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது தீர்க்காயுசையும் கொடுக்கும், உங்களுக்கு செல்வத்தையும் கொடுக்கும், உங்களுக்கு செல்வாக்கையும் கொடுக்கும். அப்போ அது ரொம்ப முக்கியம். அதை வழியில் அது இனிதான வழிகள், பாதையெல்லாம் சமாதானமாக இருக்கும். அந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு ஜீவ விருட்சம். அப்போ ஜீவ விருட்சம் சொல்கிறாங்களே, லைஃப். ஆமாம், ட்ரீ ஆஃப் லைஃப், அந்த ஜீவ விருட்சங்கிறது எதுன்னா ஞானத்தை தான் சொல்லுது. அந்த ஜீவ விருட்சம் யாரை சொல்லுகிறது? இயேசுவை சொல்லுகிறது. அப்போ அதை பற்றுக்கொள்கிற எவனும் பாக்கியவான் பார்க்குறோம். இந்த 19-20 வசனங்களை பார்த்தா ஞானம்தான் எங்கே இருக்குதுன்னா, அதுதான் வானங்களை ஸ்தாபிக்கும் போதும், ஆகாயம் பிரியும் போதும், பூமி உண்டாக்கப்படும் போதும் ஞானம்தான் அங்கே. அவராலே அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை, சகலமும் அவருக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 21 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஞானத்தை பற்றி கொண்டு ஞானத்தின்படி நடந்தால், இது மகனே ஞானத்தின்படி, ஞான வாழ்க்கை கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கணும், மெய்ஞானத்தின் நல்ல ஆலோசனை காத்துக்கொள்ளணும். அது உங்களுக்கு ஜீவன், அது உனக்கு உன்னை அலங்காரம். அதில் நடக்கும்போது நீ பயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு இளைப்பாறுதல், அது ஒரு நிம்மதி, அது ஒரு சமாதானம், மகிமையான ஒன்று. அது துஷ்டருடைய பால்கடிப்பு வரும்போதும் நாம் பயப்பட வேண்டாம். நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும், நம்மளை வழி நடத்தும், நமக்கு ஆறுதல் தரும், நமக்கு அது சுகத்தை தரும், நமக்கு சமாதானத்தை தரும். எல்லா சிக்கல்லிருந்து நம்மை ஆண்டவர் விடுவித்து நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னு சொல்லி நாம் அந்த வசனங்களில் பார்க்குறோம். 27 30 வசனங்களை என்ன வாசிக்கிறோன்னா, நம்ம அடுத்தவங்க, நெய்பர்ஸ், நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்க, வசிக்கிறவங்க,
நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவளை செய்யாமல் இருக்குது. நம்மகிட்ட ஒரு காசு இருக்குது, ஒருத்தன் கேட்குறான், வாய்ப்பு இருந்தால் செஞ்சிடணும். அது மாதிரி ஒன்றிடத்துல பொருள் இருக்கும்போது அதை பார்த்து நினச்சி இன்றைக்கி போ நாளைக்கு தாரேன்னு இல்லைன்னா அப்படி சொல்லலாம். இருக்குன்னா இன்னொரு நேரம் வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உடனே செஞ்சுருங்க. அதே மாதிரி அச்சமின்றி ஒன்றிடத்துல வாசம் பண்ணுறான் பாருங்கள், அவனுக்கு விரோதமாக தீங்கு நினைக்காதீங்க. அது நிறைய நமக்கு துரோகம் நினைக்கிறவங்க உண்டு, நதிச்சும் அவங்கள பரமாக நம்பி இருக்கிறவங்களும் உண்டு. நீங்கள் நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாதீங்க, பாவம், அவனுக்கு விரோதமாக தீங்கு நினையாத. ஒருத்தர் உனக்கு தீங்கே செய்யாமல் இருக்கும்போது அவனோட கூட என்ன செய்யாதீங்க, வழக்காடாதீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த துன்மார்க்கனுடைய அவனுடையதான செல்வாக்கை குறித்தோ, துன்மார்க்கத்தினுடையதான செல்வத்தை குறித்தோ, துன்மார்க்கனுடையதான வளர்ச்சியை பார்த்தோ நீங்கள் பொறாமப்படாதீங்க. ஆகா, இப்படி தான் முன்னேற முடியுமோன்னு சொல்லி அவன் வழிகளை ஒன்று தெரிந்து கொள்ளவும் செய்யாதீங்க. அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆனால் நீதிமான்களோடு தான் அவருடைய ரகசியம் இருக்குதான். அப்போ நீங்கள் நீதிமான்களாகவே இருங்க, அவருடைய ரகசியத்தின்படி நடங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்குது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் நீங்கள் நீதிமான்களாகவே இருக்க தீர்மானிங்க. நீதிமான்கள் ஞானவான்கள். அப்போ அவரை இகழுகிறவர்களே அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அப்போ நம்ம தேவனுக்கு உண்பதாகவும் மனிதர்களுக்கு உண்பதாகவும் தாழ்மையுள்ள நடந்து கொள்வோம். நமக்கு இருக்கிற செல்வம், நமக்கு இருக்கிற செல்வாக்கு, நமக்கு இருக்கிற அவைகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது என்றால் நம்ம பெருமைப்படக்கூடாது. நம்ம தாழ்மையுள்ள இருந்து மற்றவர்களுக்கும் நம்ம இரக்கம் பாராட்டலாம் இருக்கணும். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பாங்க, மதிகேடரோ மதியினத்தை கனவீனத்தை அடைவார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது எப்படின்னா, ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானவான்களாய் நடக்கும்போது நாம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம். ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டு மதியினமாக நடந்து கொண்டு மதிகட்ட வழியை தெரிந்து கொண்டு மாறுபாடுகளாக இருந்தால் கர்த்தராலே நாம் கனம் பட முடியாது, கனவீனம் அடைவோம், சாபமாய் மாறிவிடும். எச்சரிக்கையாக இருப்போமாக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பன் போதகத்தை மறவாது, புத்திமதியை காத்துக்கொள். இந்த புத்திமதியை நம்ம காத்துக்கொள்ளும் போது வருகிறதான நன்மை என்னென்னா, நீடித்த ஆயுசும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறாராம். நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் நமக்கு ஆண்டவருடையதான புத்திமதியும் நம்முடையதான பெற்றோருடைய புத்திமதியும் கேட்கும்போது அது என்ன செய்யுமா, நமக்கு கூடுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்முடைய சுய புத்தியின் மேலே சாயக்கூடாதான். முழு இருதயத்தோடு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நம்ம இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல்வாராக. கர்த்தருக்கு பயந்து நடப்போம். எல்லா தீமையை விட்டு விலக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்முடையதான பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் நம்ம கர்த்தரை கனம் பண்ணுவோம். அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அது அடுத்ததாக கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் நமக்கு அநேக நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வியாதிகள் வரும்போது உடனே நம்ம என்ன செய்வோம், முதலாவது நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதான்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும், அது நம்மை திருத்தி கொள்ள முடியும். நம்ம கடந்து போகிற பாதைகளை நம்ம சரிப்படுத்தி கொள்ள முடியும். ஆகையினால் எப்பொழுதுமே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மாத்திரை போட்டு அதை செய்து இதை செய்து நம்ம இது பண்ணுறதை விட முதலாவது நம்மை நாமே மாத்திரை போடக்கூடாதுன்னு இல்லை, நம்ம முதலாவது நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நமக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனைங்கிறத நம்ம பார்த்து அது பிறகு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கட்ட முயற்சிகளை எடுக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் அவர் என்ன செய்கிறாராம், தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல் அவர் என்ன செய்கிறாராம், தான் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிக்ஷிக்கிறாராம். இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். அடுத்ததாக சொல்லப்படுற கிருபையும் சத்தியமும் நம்ம விட்டு விலகாது இருக்கணும். இதுதான் நம்முடைய லைஃப்னுடைய தானே முக்கியமான காரியம். என்னென்னா, கர்த்தருடைய கிருபை இழந்துடக்கூடாது. கர்த்தருடைய தானே சத்தியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபம். கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா, இரக்கம் கிருபையும் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா அந்த நாளிலும் அப்பா நாங்கள் அப்பா ஆமென் புத்திமதியை காத்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். அப்போ எங்களை விட்டு விலகாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாதற்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வழிகளாம் உம்மை நாங்கள் நினைத்து நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகவும் கர்த்தாவின் நன்மையை தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பொருட்களாலும் எங்களுடைய விளைவின் முதற்பலன்களாலும் உம்மை கனம் பண்ண அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சிக்ஷையை நாங்கள் கர்த்தாவை அற்பமாக எண்ணி விடாதபடிக்கு, உம்மால் கர்த்தாவை கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதபடிக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமாம், உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்பா உம்முடைய சத்தியத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாது இருக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.